அனைவருக்கும் சலாம். வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை, 72 பேர் உயிரிழப்பு, நூற்றுக்கணக்கானோர் காயம். வங்கதேசத்தில் ஆட்சியில் உள்ள அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்கள், போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினர் இடையே ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் உள்பட 72 பேர் உயிரிழந்தனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் போராட்டம் நடைபெற்றது. அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் மாணவர்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் காவல் துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த இட ஒதுக்கீட்டை 5% குறைத்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து வன்முறை படிப்படியாக குறைந்தது. இருப்பினும் இந்த போராட்டத்தின் போது மாணவர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை கண்டித்து மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை மாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் வங்கதேசத்தில் ஆட்சியில் உள்ள அவாமி லீக் கட்சியின் மாணவர் அணியான சத்ரா லீக் மற்றும் காவல்துறையிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் வணிகர் ஒருவர் உயிரிழந்தார், சுமார் 60 பேர் காயமடைந்தனர். மோதலின் போது காவல்துறை வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்து பல்வேறு வணிக நிறுவனங்களை சூறையாடினர். அரசு ராஜினாமா செய்ய வேண்டும், போராட்டக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை சனிக்கிழமை நிராகரித்த போராட்டக்காரர்கள் ஹசீனா தலைமையிலான அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒத்துழையாமை போராட்டம் 4 முதல் ஞாயிற்றுக்கிழமை அரசுக்கு எதிராக காவலரையற்ற காலவரையற்ற ஒத்துழையாமை போராட்டத்தை மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் அறிவித்தது. இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அந்த இயக்கம் கூறியுள்ளது. ஒத்துழையாமை போராட்டத்தில் அரசுக்கு வரி செலுத்த வேண்டாம், மின்சாரம், குடிநீர் கட்டணங்கள் போன்றவற்றை செலுத்த வேண்டாம், அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம், அரசு நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்களிடம் அந்த இயக்கம் முன்வைத்துள்ளது. பகுதிகளில் இந்த நிலையில் தலைநகர் ढाकाவின் புகர் பகுதியான முன்ஷிகஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை ஒத்துழையாமை போராட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் கட்சியினர், அக்கட்சியின் மாணவர் அணியான சத்ரா லீக், இளைஞர் அணியான ஜுபோ லீக் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் ஒருவர் உயிரிழந்தார், 30 பேர் காயமடைந்தனர். ரன்பூரில் போராட்டக்காரர்களுக்கும் அவாமி லீக் ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் அவாமி லீக்கை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாப்னா பகுதியில் அவாமி லீக் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் 16 வயது சிறுவன் உட்பட 4 மாணவர்கள் உயிரிழந்தனர்.
और அக்கட்சியினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் 50 பேர் காயமடைந்தனர். बयान करते हैं, சிராஜ்கஞ்ச் खाना खाते हैं, போராட்டக்காரர்களுடன் नहाते हैं அவாமி லீக் और चले ஆதரவாளர்கள் जाते हैं. மற்றும் காவல்துறையினர்